ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், இந்த நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேளையில் ராஜா உங்களை நம்பி நான் வந்து நிக்கிறேன்ப்பா. அப்பா, நான் பலகீனமான பாண்டம்ப்பா. அப்பா, நான் திக்குவாயின் மந்தனா உள்ளவன்ப்பா. அப்பா, இந்த ஜனங்களோடு பேசும்படியே என்னை கொண்டு வந்திருக்கீங்கப்பா. இந்த ஜனங்களோடு பேசுங்கப்பா. அப்பா, என்னோட சுயம் வெளிப்பட வேண்டாம்ப்பா. உங்க அனந்த ஞானம் மாத்திரம் வெளிப்படட்டும். இந்த ஜனங்களுக்கு என்ன இந்த நாள் தேவையோ அதை கொடுங்கப்பா. உங்க பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எரேமியா 39:18 வாசிங்க. 17:18. எரேமியா 39:17-18. இல்லை, 39:17-18 வாசிங்க. ஆனால் அந்நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்நாளில் உன்னை தப்பு வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு கவலையில் என்ன ஆகுமோ, அது சரீர சுகமாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி இருக்கலாம். எதில் நீங்கள் சிக்கின மாதிரி ஒரு நிலைமை இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. விடுதலை ஆக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. விடுவித்து காக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை விடுவிப்பேன் அப்படி சொல்றாரு. அப்போ இந்த வசனத்தில் 17 திரும்ப வாசிங்க. ஆனால் அந்நாள் உன்னை தப்புவிப்பேன்,
என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்நாளில் ஒரு வார்த்தை சொல்கிற பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு முந்தி ஏதோ நடந்திருக்குதுங்க. இது சொல்லப்பட காரணம் என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்லிடுறேன். எரேமியா தீர்க்கதரிசி இருக்கார். எரேமியா தீர்க்கதரிசி யூதேய தேசத்தில் இருக்கார். தேசத்தில் இருக்கும்போது அந்த நாட்டை ஆள்றது சிதேக்கியான்னு ஒரு ராஜா ஆள்றான். ராஜா ஆளும்போது இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கான் இல்லையா, இந்த எரேமியாவை பிடிச்சி சிறைச்சாலையில் கொண்டு போடுறான். எதுக்கு போடுறான்? ஒரு வசனம் வாசிங்க. 37 எரேமியா 37:2 வாசிங்க. அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சிதேக்கியா ராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான் எரேமியா. அப்போ அவன் என்ன செய்கிறான் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைக்கு அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காரராகிலும் ஜனமாகிலும் செவி கொடுக்கவில்லை. ரொம்ப கவனமாக கவனிங்க. இந்த வசனம் சொல்லப்படுறது யாருக்குன்னா ஒரு தனிநபருக்கு தான் இந்த வசனம் சொல்லியிருக்கார் ஆண்டவர், உன்னை விடுவிப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் என்னென்னா, ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வச்சு ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்காரு. அதை என்ன செய்கிறாங்க? ராஜாவும் ஏற்றுக்கலை, அங்கே உள்ள அரசாங்கத்தில் வேலை செய்யணும் ஏற்றுக்கலை, ஜனங்களும் ஏற்றுக்கலை. இப்போ என்னென்னா அந்த தேசத்துக்கு அழிவு வரப்போகுது. ஆனால் ஏற்றுக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அந்த தேசத்தில் ஒருத்தனை எழுப்புறாரு. ஏன் எழுப்புறாரு? அந்த அரசாங்கத்தில் ஒருத்தனையும் கர்த்தர் கொண்டு வர்றாரு. இந்த எரேமியாவை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டுட்டான். சிறைச்சாலையில் போட்டு பட்னியாக போட்டுட்டான். எல்லாம் பட்னியாக போட்டிருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தன் எழும்பி வர்றான். அந்த அரசாங்கத்தில் உள்ள ஒரு ஆள், அவன் பேர் வாசிங்க ஒரு வசனம். அவன் பேர் 39 எடுங்கம்மா, திரும்ப எடுங்க. ஆ 16 வாசிங்க. நீ போய் எபெத் மேலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ நன்மையாக அல்ல தீமையாகவே வர பண்ணுவேன், அந்நாளிலே நிறைவேறும் என்று சொல்லுகிறார். இது சொல்றதுக்கு முன்னாடி நடந்த காரியம் என்னன்னா, வாசிங்க 38:8 வாசிங்க. 38:7 வாசிங்க. துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த வாசிங்க. கேள்விப்பட்டான். ராஜாவோ வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எபெத் மெலேக்கு அப்படின்ற ஒரு பிரதானி ஒருத்தன் இருக்கான், அரசாங்கத்தில் இருக்கிறான். அவன் இதை கேள்விப்படுறான். எங்கே கேள்விப்படுறான்? ராஜா ஒரு இந்த தீர்க்கதரிசியாக இருக்கிற எரேமியாவை தூக்கி சிறைச்சாலையில் போட்டான் அப்படின்னு கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் இந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தான் தேசம் இதுவரை காக்கப்பட்டுக்கிட்டே வருது. இந்த தேசம் காக்கப்பட்டது, இது ஆசீர்வாதமாக இருக்க காரணமாக இருந்தது என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசியாகிய ஒரு எரேமியா மூலமாக தான் காக்கப்பட்டே வருது. ஆனால் அவன் அதே தேசத்துக்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், இது அழிக்கப்படும், பிடிக்கப்படும் அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே என்ன செய்யறான்? அதே ராஜா அவனுக்கு சிறைச்சாலையில் போடுறான். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நல்லா கவனிச்சிங்க. இங்க இருந்து வர்ற வார்த்தை ஆசீர்வாதமும் வரும், எச்சரிப்பும் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே ஒரே ஆசீர்வாதம் தான் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகள் இருக்காங்க, எங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகள் சொல் பேசி கேட்கட்டா என் ஒய்ஃபு போட்டு அடின்னு அடிப்பான், நல்லா வச்சு கொஞ்சுவான், நல்லா கொஞ்சுவான்.
அவ்வளோ மாதிரி கொஞ்சம் யாராலும் முடியாது. ஆனால் சொல் பேச்சு கேட்கலன்னு வச்சுங்க, தூக்கி போட்டு மிதிப்பான் செய்வான். கையில் எது வரை கிடைக்க வச்சு அடிப்பான். ஏன்? அந்த பிள்ளை எப்படியா திருத்தணுன்றது தான். ஹல்லேலூயா. கொல்றதுக்காக இல்லை. உடனே அந்த பிள்ளை ஐயோ என்னை எப்படி அடிக்கலாம் அப்படி கேட்காது என் பிள்ளைகள். ஏன்னா அவளே அணைச்சிருவான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றுவார், தேற்றம் செய்வார், தப்பு பண்ண அடிப்பார். இந்த மனிதனுடைய அதே கேரக்டர் தான். ஆனால் அவர் யாருன்னா பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அது ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒரு சாதாரண மனுஷனுடைய அதே கேரக்டர், அதே பாசம், அதே நேசம் எல்லாம் உண்டு. ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் இல்லை, பரிசுத்தத்தில். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமான தேவன். அப்போ இங்கே இருந்து உங்களுக்கு வர்ற வார்த்தைகள் எல்லாமே, கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே நல்லா உங்களை நல்லா உற்சாகப்படுத்தும். ஆனால் எங்கேயாவது தவறுகள் செய்தீங்கன்னா எச்சரிக்கையாக வரும். இப்போ எச்சரிக்கை வந்த உடனே இந்த பாஸ்டர் என்னையை பார்த்து எப்பவும் திட்டுறாரு, என் மேலே எப்பவுமே எரிஞ்சு விழுறாரு அப்படி யாரும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ராஜா என்ன செய்கிறான் பாருங்க, அவனும் கீழ்ப்படியல, அங்கே இருந்த பிரதானியும் கீழ்ப்படியல, ஜனங்களும் கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதது காரணம் என்ன? இவ கொடுத்த எச்சரிப்பு. என்னைக்கு எச்சரிப்பு தான் முக்கியம் மனுஷனுக்கு. கண்டிஷன் பண்ணுற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்டிஷன் பிடிக்கும்? கட்டுப்பாடு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அவங்க மாத்திரம் கரங்களை போய் எல்லாம் சொல்லுங்க. என்ன ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு கட்டுப்பாடு எனக்கு வேணும். இப்போ மிலிட்ரி இருக்குதுன்னு வச்சுங்க, எல்லாரும் துப்பாக்கி வச்சுருப்பான். துப்பாக்கி வச்சுருந்தாலும் சொல்லும் போது தான் சுடணும். இவன் பாட்டு சுட்ட என்ன ஆகும்? அவனே அவனை சுட்டுப்பான். எல்லாம் என்ன எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு ஆஃபீஸா, ஒரு கடையா, ஒரு குடும்பமா, எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஆனால் இந்த ராஜா என்ன செய்கிறான் பாருங்க, இவன் அதை விரும்பலை, சிதேக்கியா விரும்பலை. அதனால் என்னச்சு அந்த ஜனங்க எல்லாருமே கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வர்றான், அவன் தான் எபெத்மெலேக். ஹல்லேலூயா. அந்த நபர் போய் நேராக ராஜா போய் சொல்கிறான். இப்போ வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. 38:9 வாசிங்க. என் ஆண்டவனே, இந்த புருஷர் துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே. நகரத்தில் அப்பம் இல்லையே. இந்த தீர்க்கதரிசி சாதாரணமான ஆள் தான். உங்க சபை போதகராக இருக்கிற ஒரு போதகர் என்னச்சு எப்படிப்பட்டவர்? சாதாரணமான ஆள் தான். ஆனால் அவருக்குள்ள இருக்கிற கர்த்தர் யாரு? பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சின்னவர் தான், அவர் பலகீனமானவர் தான், அவரால் முடியாது. ஆனாலும் அவரை நடத்துகிற அவருக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, சபையில் உள்ள யாருமே அவரை அலட்சியமாக நினைச்சிடக்கூடாது, அந்த வார்த்தையை கனப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவரை அலட்சியப்படுத்தாம அவருக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அவரை தூக்கி எங்கே போட்டக்கூடாது? சிறைச்சாலையில் போட்டக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, பிரைஸ்லால் சொல்லுவாங்க. ஆனால் அவர் எங்கே வச்சுருப்பாங்கன்னா சிறைச்சாலையில் கொண்டு வச்சுருப்பாங்க. அவரை தனிப்பட்ட முறையில் வெளியே பார்க்கும்போது பிரைஸ்லால் அல்லேலூயா இருக்கும். தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் சிறைச்சாலையில் தான் இருப்பார். அவரை மதிக்கிறது இல்லை, அவரை தேடுறது இல்லை, அலட்சியப்படுத்துறது. ஏன் தான் இவர் இருக்காரோ இப்படிலாம் சொல்கிறேன். அநேகர் நான் பார்த்துருக்கேன், சபைகளில் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கும்போது பாசிட்டிவாக பாராட்டுவாங்க, தனிப்பட்ட முறையில் பார்த்தா கரிச்சு தான் கொட்டுவாங்க. ஒரு சில பலகீனங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனாலும் அவர் இருக்கிற பலகீனத்தை விட யாருக்காக பலகீனப்படுறாரு? இப்போ இந்த சபை எடுத்தீங்கன்னா, இந்த சபை போதகருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த குறையுமே கர்த்தருக்கு இருக்கிறனால இல்லை, எல்லாம் நிறைவாயிடுச்சு. இப்போ என்னன்னா ஆத்ம பாரம். ஹல்லேலூயா. ஆத்ம பாரம். இந்த பாரம் எதுக்கு? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்தில் ஆட்களை சேர்க்கணும். ஹல்லேலூயா. இதுக்கு தான். அப்போ இந்த நபர் இந்த போதகர் செல்ற எல்லா வார்த்தையும் கேட்டு அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாரு, பட்டயம் வராது. ஹல்லேலூயா. அப்போதான் சொல்றாரு, உன்னை பாதுகாப்பா விடுவிப்பேன் அப்படின்றாரு. இவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த ராஜாட்ட போய் பேசுறான். நீர் தூக்கி அந்த 9ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர்
எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலேயே பட்டினியினால் சாவான், அப்பம் இல்லையே. பாருங்க, ஒரு போதகர் பலகீனப்பட்டாரு, நம்ம அலட்சியப்படுத்திட்டோம், அவர் இல்லை அப்படின்னா வார்த்தை கிடைக்காது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இப்போ வந்திருந்தீங்களா? சாப்பாடு எல்லாமே வந்திருக்கீங்க. யாராவது சாப்பாடே இல்லைங்க, அதான் இங்கே வந்து யாரும் வந்திருக்கீங்களா? இல்லையே, இல்லை, எல்லாரும் சாப்பாடு இருக்கு. ஆனால் அதை விட பெரிய ஒரு சாப்பாடு பரலோக சாப்பாடு. ஹல்லேலூயா. மனுஷன் இதில் பிழைக்கிறான் இப்போ வசனத்தினால. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை இந்த ஒரு போதகர் பாதிக்கப்படும் போது நடக்கிற காரியம் என்ன? இவர் பட்டினியாக கிடக்கும்போது நடக்கிற காரியம் என்னன்னா, அப்போ தேசத்திலே இல்லாமல் போயிடுது, தேசத்திலே இல்லாமல் போயிடுது. அப்போ நமக்கு வேண்டிய வசனங்கள் கிடைக்க, நமக்கு வேண்டிய வார்த்தைகள் கிடைக்க நீங்களான என்ன செய்யணும்? அந்த போதகருக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கு? அந்த தீர்க்கதரிசி எரேமியாவுக்கு. இங்கே இருக்கிற சபை போதகருக்கு. நான் சபை போதகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கே வரல, அது வரல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இவர் போதகரை பற்றி பெருமையாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறதுனால சொல்கிறேன். நான் யார் முகஸ்துதிக்காகவும் பேசலை, கர்த்தரை மட்டும்தான் அறிவார். ஹல்லேலூயா. அதனால் நீங்களாலும் செய்ய வேண்டிய காரியம், இங்கேருந்து ஒரு வார்த்தைக்கு எல்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சுட்டே இருங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அப்போ தான் இந்த வசனமே நிறைவேறும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவனை சொன்ன உடனே என்ன சொல்கிறான்? ராஜா சொல்லிட்டான், அப்போ நீ அவனை போய் காப்பாற்றுப்பா, அவரை காப்பாற்று அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன பிறகு காப்பாற்றிடுறான், அவர் வெளியே கொண்டு வந்துடுறான். வந்த பிறகு தான் கடைசி நாளில் வரும்போது அழிவு வருது. பாபிலோனியர் பிடிக்கிறான். பிடிச்சிட்டு போகும்போது தான் இந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியை வச்சு இதெல்லாம் மறைமுகமாக நடக்கிற விஷயம். எதெல்லாம் மறைமுகமாக நடக்குது அப்படின்னா, கர்த்தர் என்னைய பார்க்குறாரா, கர்த்தருக்கு இந்த தீர்க்கதரிசி சம்பந்தம் இருக்குதா, இந்த எபிமெலேக்குன்றவனுக்கு சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, யாருக்கும் புரிஞ்சிருக்காது. நீங்கள் சபைக்கும் சரி, சபை போதகருக்கும் சரி, ஊழியத்துக்கும் செய்கிற எந்த காரியமும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. பெரிய ரகசியம் இது, பெரிய ரகசியம். நீங்களும் நானும் செய்கிற தனிப்பட்ட ஊழியங்களுக்கு பார்த்தீங்களா, நம்ம நினைப்போம் யாராவது நம்மளை பார்த்துருப்பாங்களோ, யாராவது நம்மளை உயர்வாக நினைப்பாங்களா, தாழ்வாக நினைப்பாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் அவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது நிச்சயம். இது நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் நான் பார்த்த எந்த உயர்வுமே நான் கர்த்தருக்காக என்னென்ன செய்கிறனோ அதே மாதிரி பல மடங்கு எனக்கு அவர் செய்திருக்காரு. ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்க, வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்போம், நல்ல கூட்டமாக இருக்கும். நான் யாருக்காவது சுவிசம் சொல்லிட்டே வந்து வச்சுங்களேன், அப்படியே நிறுத்தி வச்சுருவேன். எதை நிறுத்துவேன்? வியாபாரத்தை நிறுத்திடுவேன், சுவிசத்தை விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. வந்ததெல்லாம் வாங்கிட்டு தான் போவாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் அப்படியே நிறுத்திடுவார், ஜனங்களை நிற்க வைப்பார். அவசரப்பட்டு வருவான், சீக்கிரமா ஏய் நில்லுடா, ஆண்டவர் சொல்ல நில்லு, இவனுக்கு சொல்லி முடித்த பிறகு அடுத்த ஆள் கவனிப்போம். இது என்ன நடக்குன்னா, பெரிய சமாதானம் நமக்கும் கிடைச்சிடும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். பாருங்க, பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்ன தேவையோ அங்கே கரெக்டாக கல்லாப்படியில் விழுந்துடும். யாராவது ஒரு ஆளை பார்த்து சாதாரணமாக இருப்பான், பணம் விழுந்துடும், நம்மளுக்கு தேவையை சந்திச்சுடுவார். ஆனால் நம்ம என்னடா இது கஸ்டமர் வருவாங்களா, வர ரோட்டை பார்த்துன்னு வச்சுங்க, வேலை ஆகாது. பரலோகத்தை பார்க்க கற்றுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோகத்தை பார்க்க கற்றுக்குங்க, உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை சத்தமாக சொல்லுங்க, வீண் போகாது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களோ, எதை பற்றி புலம்பிட்டு இருக்கீங்களோ, கவலைப்படாதீங்க. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. இந்த எபிமெலேக்குன்றவன் பாருங்க, இதை தான் செய்தான். யாருக்குமே தெரியாது. ராஜாட்ட போய் பேசுகிறான், வெளியே வெளியே விட்டுட்டான். இப்போ பாருங்க, பாபிலோனியர் அடிக்க வர்றான். வரும்போது கொஞ்சம் பேர் பிடிச்சிட்டு போகிறான். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ வாசிங்க 39:17 திரும்ப வாசிங்க. யாரை பார்த்து என்ன சொல்றாரு? 39:17 எரேமியா. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படுகிற மனுஷரின் கையிலே
ஏன்னா அவன் எல்லாம் ஃபுல்லாக வந்து பிடிக்க வந்துட்டான், எல்லாரையும் பிடிக்க வேண்டாம், பிடிச்சிட்டு போகிறான். இவன் சிதைக்கியா ராஜாவுடைய கண்டெல்லாம் பிடிங்கிட்டான், பிடிங்கி தள்ளிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ தான் வர்ற வார்த்தை இது. சொல்லுங்கள். மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரை ஆவது இல்லை, என்னை நம்பின. அது கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. இவன் காப்பாற்றினது ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சாதாரண ஆள் தான், வெளியே கொண்டு விட்டான். அவன் கர்த்தர் பாருங்க எங்கெல்லாம் வர்றாரு பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு எங்கெல்லாம் வந்து நிற்கிறாரு பாருங்க. என்னை நீ நம்பிட்டாப்பா. எரேமியா நம்மன்னு சொல்லவே இல்லை, என்ன நம்பினபடினால் வாசிங்கம்மா, உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள், ஹல்லேலூயா, உன் உயிரையே காப்பாற்றுறேன் பார் அப்படின்னு காப்பாற்றுறாரு. இதில் என்ன நம்ம தெரிஞ்சு வேண்டிய விஷயம்னா, நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு காரியமும், சபைக்காக செய்கிற காரியம், கர்த்தருக்காக செய்கிற காரியம் எல்லாமே கர்த்தர் தனி அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த ஆபத்து வரும்போது உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதான் இந்த இடத்துல வசனம் பாருங்க. அந்நாளில் எந்நாளில், அந்நாள் எந்நாள்னு யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? ஒரு கஷ்டம் ஒன்று வரப்போகுதுன்றது யாருக்கா தெரியுமா? இப்போ திடீர்னு பாருங்க, மழை வரும்னு சொல்லிட்டே இருக்கான், மழை வருது சொல்லிட்டே இருக்கிறான், புயல் வரும்னு சொல்லிட்டே இருக்கான். இன்னைக்கு ஒன்றுமே இல்லையே. எல்லாரும் நினச்சிட்டு இருப்பான், வரும் தான் நினச்சிருப்பான், வரும். ஆனால் வரும் நினச்சிலாம் பயந்து பாரு, அரசாங்கம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறான், என்னென்னமோ செய்கிறான், ஆனால் வராது. ஹல்லேலூயா. ஏன்னா இது எல்லாத்தையும் உண்டாக்கிய ஆளுகை செய்கிறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்லிட்டாரு, வேணாப்பா, இந்த அனகாபுரத்தில் ஒரு சபை ஒன்று இருக்குப்பா, எல்லாம் சபை மக்கள் கூடி எல்லாம் சேரணும், சேர்ந்து ஆராதனை முடிஞ்ச பிறகு வேணா ஒரு வேளை வந்தாலும் வரலாம், அது அவர் சித்தம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இன்னைக்கு மழை வரக்கூடாதுன்ட்டு, ரொம்ப பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு. தண்ணி நமக்கு வேணும், தண்ணி வேணும், வெள்ளம் வேண்டாம். ஹல்லேலூயா. காற்று வேணும், புயல். நமக்கே இவ்வளோ தெரியுதுன்னா கர்த்தர் எவ்வளோ தெரியும். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா அல்லவா. அதனால நீங்கள் நானும் ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் நானும் சபையில் உள்ள யாரும் பயப்பட வேண்டியா. அவர் சகலத்தையும் அதனத்தின் காலத்தில் நேர்த்தியை செய்வார். ஹல்லேலூயா. யாருக்கு? அவரை தெய்வமாய் கொண்ட நமக்கு. ஹல்லேலூயா. அதான் ஒரு வசனம் ஒரு சொல்லுவான், உலகத்தில் பழமொழி சொல்லுவான், என்ன திரும்ப சொல்லுவான்? நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். மழை பெய்யுறது யாருக்கு தான்? நமக்கு தாயா. நீ சொல்லணும், ஓ மழை பெய்யுறது எனக்கு தாயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். மழை பெய்யுறது யாருக்கு தான்? எனக்குன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மழை பெய்யுறது எனக்கு. எனக்கு இந்த ஏதாவது கடையில் போன வச்சுங்களேன், 2 வாங்கினா 1 ஃப்ரீம்மா. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள் பழம் சாப்பிட்டா எத்தனை பழம் சாப்பிட முடியும்? அதிகப்படுத்தி 2 தான் சாப்பிட முடியும். அப்போ ஒரு பழம் 3 பழமாக ஒருத்தர் கொடுத்தேன்னு வச்சிங்க, என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் ஒருத்தர் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? 3 பழத்தில் 2 சாப்பிட்டு மீதி குப்பையில் போடுவீங்க. யார்கிட்டயே கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாமே இது மாதிரி தான். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுற உங்களுக்கு கொடுக்கறது பார்த்தாலும் கூட வேற கொடுத்துட்றாரு. அப்போ கூட உள்ளது என்ன பண்ணும்? சரி எவ்வளோ திண்டு போட்டுண்டா, எல்லாமே நமக்கு அப்படி தான். ஹல்லேலூயா. எல்லாம் சகலமும் நமக்கு போக மீதி தான். சந்தோஷமா யாருக்கு தான்? முதல்ல நமக்கு தான். சமாதானமா? ஏன்னா சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்காரு. எங்கே இருக்காரு? நம்மோடு இருக்காரு. யாக்கோபின் தேவன் நம்மோடு தானே இருக்காரு. சமாதானம் நமக்கு தானே நம்ம தருவார். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன்ட்டார. அந்த நிறைவானதாச்சே. அப்போ நிறைவான கிறிஸ்து நம்மகிட்ட இருக்கும்போது எல்லாம் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். 18ஆம் வசனம் 39:18 பாருங்க. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். இந்த வசனம் பாருங்க, நிச்சயமாக விடுவிப்பாராம் பாருங்க. யாரெல்லாம் இந்த ஆண்டவரை முழுது ஏற்றுக்கொண்டு அவருக்காக வைராக்கியமாக நிற்கிறீங்களோ, அவருடைய ஊழியத்துக்காக நிற்கிறீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமா நிச்சயமா. உலகத்தில் உள்ள மனுஷன் பாருங்க, நிறைய பேர் நிச்சயம்லாம் சொன்ன ஆட்கள் இருக்காங்க. இந்த நம்ம பிரதமர் இருக்காரு, ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நான் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வந்ததும் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போடுனார். எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? எத்தனை லட்சம்? 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் போடுன்ட்டார். எத்தனை பேருக்கு அந்த பணம் வந்திருக்குது?
யாருக்குமே பணம் வரல. இவங்க நிச்சயம் சொன்னாங்க. இப்போ நம்ம இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், நிச்சயமாகவே மறைந்த முதலமைச்சர் கொன்னது யாருன்னு கண்டுபிடிப்பேன்னு சொன்னாங்க. கண்டுபிடிச்சாங்களா? ஆனால் உங்களுக்குலாம் தெரியுமா யாருன்ட்டு? எல்லாம் தெரியும். யார் பண்ணாங்க தப்புன்னு எல்லாரும் தெரியும். ஆனாலும் இவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லதான் முடியும், செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் சகலத்தையும் தேவரீர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரு? வல்லவர். அவர் சொன்னா என்ன செய்வார்? நிச்சயமா செய்திருவார்ல. அவர் நம்பலாமா? அவர் நம்பணும்னு சொல்ற மாத்திர கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. அவரை நான் நம்பணும். ஏன்னா அவர் சொன்னதுதான். அதுவும் பாருங்க, நிச்சயமாகவே செய்வன் சொல்லிட்டாரு. இந்த எபிரேயர் 6:14 வாசிங்க. எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்றார். யார? ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவனுக்கு திருமணம் ஆயுதுன வயசு பாருங்க, 100 வயசு வயசாகி போச்சு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை. அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இது, ஆண்டவர் சொல்லிட்டாரு, தருவாரா தரமாட்டாரா? அவனுக்கு சந்தேகம் வந்தது உண்மைதான். சந்தேகம் வந்ததுனால தான் மனைவி சொன்னான்னு சொல்லி வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி ஒரு இஸ்மாயிலர் பிறந்துட்டான். ஆனாலும் ஆண்டவருக்கு அவனுக்கு கோபம் வந்தாலும் அவர் சொன்னதை செய்தே தீர்வார். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவர் அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. கொடுத்திருந்தாலும் பொறுமை இல்லாம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு சில முடிவுகள் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அந்த முடிவில் என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் அனுமதி இல்லாம அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீறி எந்த வேலை நீங்க செய்தாலும் சரி, எந்த முயற்சிகள் எடுத்து செய்தாலும் சரி, அந்த காரியம் வாய்ச்ச மாதிரி தெரியும். ஆனால் அதில் ஒரு முள் இருந்து குத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு சில பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு பிள்ளை பிறந்தா போதும், பேருக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிள்ளை வேணும்னு சொல்லி தவறான நிறையா வைத்தியங்கள்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதில் போய் விழும்போது பிள்ளை ஒரு சில குறைகளோடு கூட பிறந்துடும். அந்த குறையோடு பிறக்கிற பிள்ளை என்ன பாருங்க, காலமெல்லாம் அவனுக்கு முள்ளு தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஒரு சில பேர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஆசீர்வாதம் மீறி ஒரு தொழில் செய்துட்டு இருப்பான். இந்த தொழில் மூலமாக தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு இருக்கும். ஆனால் இவன் என்ன செய்வான் தெரியுமா? தவறாக ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிடுவான். நான் ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஆண்டவரை கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவன் தான். நாங்கள் விக்கிரக ஆராதனையில் இருந்த ஆட்கள் தான், ரோமன் கத்தோலிக்கில். அப்போ கொஞ்சம் நம்பிக்கை உண்டு, இயேசு மேலே நம்பிக்கை உண்டு. ஆனால் எல்லாரும் நம்ம கூட இருந்த எல்லாரும் நல்ல வசதியாக இருக்கான், டாப்பாக இருக்கான், நம்மளும் எப்படியா முன்னேறணும்னு சொல்லி வியாபாரத்தில் நிறைய திருட்டுத்தனம் நான் பண்ணேன். என்ன பண்ணேன் தெரியுமா? எல்லா பீடியும் டூப்ளிகேட் வாங்கி விற்றேன். பங்கடை வச்சோம்தான் நாங்கள். எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான். டூப்ளிகேட் பீடி, எல்லா விதமான புத்தகங்கள் விற்றோம். ஆபாச புத்தகத்துலேருந்து எல்லா புக்கும் விற்றோம். பான்பராக்கு, இது என்னென்ன உண்டோ, ஒரு மனுஷன் உடம்பு கெடுக்கிறது உண்டோ, எல்லா வியாபாரமும் நான் செய்தேன். நடந்தது என்னென்னா, அப்படி செய்து சம்பாதிச்ச காசு எல்லாமே கொண்டு போய் அப்படியே ஆஸ்பத்திரியில் கொண்டு கொடுத்தது தான் மிச்சம். ஒரு காசு என் கையில் நிற்கலை. எல்லா காசையுமே டாக்டர் பிடுங்கி எடுத்துட்டு கடைசியில் எம்டி ஆகி தான் எங்களை விட்ட பிறகு தான் நான் ரசிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அந்த காசோடு என்னை ஆண்டவர் வைக்கவே இல்லை, சுத்தமாக பிடுங்கினார். எல்லா என்னென்ன உண்டோ தப்பு, தொழில் ரீதியாக என்ன உண்டோ, ஒரு பங்கடையிலேருந்து என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்ய எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டார். காலி பண்ணின பிறகு தான் என்னை ரசிக்கப்பட வச்சு உணர்த்தி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவர் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு ஆள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து பேப்பர் எடுத்து கொடுப்பாரு. பேப்பர், ஒயிட் பேப்பர்,
அந்த பேப்பரை சேர்த்து ஒரு ஆஃபீஸில் உள்ளவர் தான் எடுத்து கொடுப்பாரு, கெட்டுக்கட்டாக கொடுப்பாரு. நான் கேட்பேன், எவ்வளோ வேணும் இந்த பேப்பருக்கு? எவ்வளோ நான் கொடுப்பான் பாரு. ஏன்னா திருட்டு, அந்த பேப்பர் திருட்டு. இப்படி நிறைய தவறுகள் செய்தேன். அந்த பேப்பரை வாங்கி ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்து அதை நோட்டு செய்து கடையில் விற்போம். அப்போ எவ்வளோ பேப்பர் வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரிலாம் செய்தோம். நடந்தது என்ன? நோய். நோய். இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு காத்திருக்காமல் அவசரப்பட்டதுனால நோயை தான் சம்பாதிச்சுக்கிட்டோம், சந்தோஷத்தை சம்பாதிக்கலை. அதனால் வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, நிச்சயமாக இந்த வருஷம் ஆரம்பத்தில் நிறைய வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் கொடுத்துருக்காரு வாக்குத்தத்தம்? ஒரு சில பேருக்கு நிறைவேறி இருக்கும், ஒரு சில பேருக்கு நிறைவேறி இருக்காது. நிறைவேறலையேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க, கர்த்தரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உயர்த்த முடியும். அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்துட்டா போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுடுவார். ஹல்லேலூயா. ஒரு சில பேர் ஒரு சில நேரம் ஆண்டவர் செக் பண்ணுவார். இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டோம், இவன் பொறுத்திருக்கானா பார்ப்போன்னு பார்ப்பாரு. நம்ம என்ன செய்திருவோம்? அதை விட்டு மீறி வெளியே வந்துடும் வச்சிங்களேன், ஆசீர்வாதத்தை இழந்துடும். இந்த 10 கன்னிகை பார்த்தீங்களா? அவர் சொன்னதை செய்தாதான் கூட்டிட்டு போவார். கொஞ்சம் கேள்வி, அவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்யலைன்னா கைவிடப்பட்டுருவோம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கட்டாயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு. இவன் அவசரப்பட்டதுனால பார்த்தீங்க, இன்னைக்கு உலகம் முழுதும் இன்னைக்கு தீவிரவாதம், உலகம் முழுதும் முள்ளு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால. ஆனால் கீழ்ப்படிஞ்சு இருந்தால் உங்களுக்கு எனக்கு என்றைக்குமே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நிறைவாக தருவார். ஆனால் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் தருவாரா தரமாட்டாரா? அவரால் முடியுமா முடியாதா? சகலமும் முடியும், செய்வார். ஆனால் நம்ம காத்திருக்கணும். அதை தான் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார், பெருகவும் செய்வார். வெறும் ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ ஆண்டவர்கிட்ட வந்தாங்க ஏதோ எல்லாரும் போல இல்லை. உங்கள் அதாவது சொத்து தரவரோ இல்லையோ, சொத்து இருக்குதோ இல்லையோ, காசு இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, பெரிய நிம்மதி தந்துடுவாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய 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 பணக்காரன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையில் தான் இருக்கிறான். நான் சொல்லுவேன் எப்போவுமே, எப்பா அவன் கார் வாங்கிட்டான்ப்பா. எப்படா கார் வாங்கினா? எவ்வளவு? இப்போ என்ன சொல்கிறான்னா, ₹1 கொடுத்தா போதும், இஎம்ஐயில் கார் வாங்கிக்கலான்னு போட்டு விளம்பரம் பார்த்தேன் அன்றைக்கி. வெறும் ₹1. என்ன பண்ணுவான்? உன் சொத்துக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் முதல்ல வாங்கிடுவான். இவன் சம்பளம் வாங்குற கவரு, அந்த கணக்கு, ஆஃபீஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் ₹1 கொடுத்து கார் வாங்கி ஓட்டிகிட்டு போவான். இவன் இந்த கார் என்னைக்கு இவன் சம்பள காசெல்லாம் அவன்கிட்ட போயிடும், வெளியே தெரியாது. பாரு அவர் கார் ஓட்டிகிட்டு போகிறாருமா. ஆனால் உள்ள காசு வீட்டுக்கு எவ்வளோ சம்பளம் வரும் பாருங்க. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. வீட்டுக்கு காசு வராது, எல்லாம் இஎம்ஐயில் அவனே எடுத்துருவான். ஆட்டோமேட்டிக்காக போய் விழுந்துகிட்டே இருக்கும், அக்கௌண்ட்லேருந்து போய்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நான் எங்கள் பங்கடம் ஒன்று இருந்தது கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு எதிரில். அப்போ இந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் மொத்தம் 2 வாசல் போட்டிருப்பானுங்க. இந்த பக்கம் ஒரு வாசல், இங்கே ஒரு வாசல் இருக்கும், அங்கே ஒரு வாசல் இருக்கும். இந்த 1ஆம் தேதி வந்துச்சுன்னு வச்சுங்க, 1ஆம் தேதி மாதம் பிறந்தோடனே முந்தியெல்லாம் சம்பளம் கையில் தான் கொடுப்பாங்க. இப்போ தான் எல்லாமே நம்ம இதில் போயிட்டுருக்கு, இஎம்ஐ நம்ம இது கூகுளில் டிரான்சாக்ஷனில் போயிட்டுருக்குது. அப்போ என் 2 பக்கமும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஒரு 10 பேர் நிற்பான், அங்கே ஒரு 10 பேர் நிற்பான். நிற்கிறலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸர் மாதிரி நிற்பான். இவன் எல்லாம் என்ன பண்ணுவான், இந்த கார்பரேஷன் வேலை பார்க்குறவங்களாம் டவுசர் தான் போட்டு பார்ப்போம், காக்கி டவுசரு, ஒரு ஒயிட் சட்டை, இதான் போட்டு தான் வேலைக்கு போவாங்க முந்தி. அப்போ இந்த சம்பளம் வாங்கிட்டு எல்லாம் வெளியே வருவோம் பாருங்கள். வெளியே வரும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் நிற்கிறது யார் தெரியுமா? கடன் கொடுத்தவன். கடன் கொடுத்தவன் இவனை தாண்டி தான் வெளியே போகணும். இவன் வருவான்ல, வரும்போது டேய் வாடாங்க, எறா காசை, இந்த மாதம் உள்ள காசு எறா, வட்டி காசு எவ்வளோ ஆச்சுரா எறா. இவன் 10,000 தான் கொடுத்துருப்பான். அவன் எப்பவும் போதையில் தான் இருப்பான், அந்த வேலை செய்கிறவன். அவன்கிட்ட என்ன செய்வான் தெரியுமா? ஒரு வாட்டி வாங்க வேண்டிய காசை 10 வாட்டி கடன் கொடுத்துட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லாமல் நேராக ஒயின் ஷாப் இப்போ தான் வந்துருக்குது, முந்தி சாராய கடை. நேராக ஒரு கடை மாதிரி சரக்கு ஒன்று வாங்குவான். வாங்கி அப்படியே வாயில் ஊற்றிட்டு ஊருக்கு வாங்க கூட துட்டு இருக்காது, கையை நக்கிட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன். அல்லையா? இதுக்கெல்லாமா அல்லையா? கையை நக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு கடன், தரித்திரம். காரணம் என்ன? காரணம் என்ன? வேலை இருக்குது, வேலை இருக்குது, அரசாங்க உத்தியோகம் மாதிரி இருக்குது, கையில் காசு இல்லை.
தரித்திரம். காரணம் என்ன? ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. எப்படி? உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கணும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன்றாரு. இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இன்னைக்கு என்ன சொல்கிறான்? நல்ல வார்த்தைகள் கொடுக்குறாங்க, நான் உங்களை விடுவிச்சிருவேன், நான் உங்களை உங்களுக்கு நான் ஏதாவது செய்வேன்னு சொல்கிறாங்க. ஆனால் விடுவிக்க யாராலையுமே முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? ஒரு வசனம் ஒன்று வாசிங்க. சங்கீதம் 73:18 வாசிங்க. 73:18. நிச்சயமாகவே நெருக்கி விழ பண்ணுகிறீர், ஒரு நிமிஷத்தில் பாழாய் போய். ஏதாவது என்னன்னா, இன்னைக்கு உலகத்தில் ஜனங்கள்லாம் பேசுகிற விஷயம் என்னென்னா, ஐயோ அநியாயம் செய்கிறவங்களாம் நல்லா இருக்கான்ப்பா, அநியாயம் செய்கிறவங்களாம் நல்லா இருக்கான், இதை தான் இன்றைக்கி எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. அதை குறித்து தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? சறுக்கலான இடம், சறுக்கலான இடம். அவசரப்பட்டு போய் விழுகிறவங்க, அவசர குறுக்கொழியில் சம்பாதிக்கிற முதல்ல சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி சம்பாதிக்கிற எல்லாருமே நடக்கிற காரியம் சர்க்கிளில் போய் தான் நிற்கிறாங்க. நல்லா வாழ்கிற மாதிரி தெரியும். காரப்பட்டு சொன்னேன் இல்லையா? இந்த ஆசமையெல்லாம் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான். நான் சொல்கிற விஷயம் எல்லாமே நேரில் பார்த்து பாதிக்கப்பட்டவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு ஒரு கதை மாதிரியோ கட்டுக்கதை மாதிரி சொல்லலை, நடந்த சம்பவங்கள் எல்லாமே. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? அதே வசனம் திரும்ப வாசிங்க. 18. இப்போ எரேமியா வந்துருங்க. ஆமாம், 39:18 வாசிங்க. நிச்சயமாகவே இல்லை, இந்த 18 வாசிங்க. விடுவிப்பேன். ஆம். கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு விடுவிப்பேன்னு சொல்லி ஜனங்களுக்கு நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்லி விடுவிக்கிறதுக்காக விடுவிப்பேன் விடுவிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாமே நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க. இந்த விஷயத்தில் தான் ஏமாற்றப்படுறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தருவேன், இப்படி சொல்கிற ஆளுக்கு நிறைய பேர் இன்றைக்கி எழுப்பிட்டாங்க. இன்றைக்கி என்கிட்ட ஒரு ஆள் இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னார், எங்க நீங்கள் ஒரு 1000 ரூபா முதல்ல டெபாசிட் பண்ணிங்க, எனக்கு பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்த்து விட்ருங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு இந்த 1000 ரூபா திருப்பி கொடுத்துருவோம், கொடுத்துட்டு மாதம் மாதம் உங்களுக்கு 1000 ரூபா தந்துகிட்டே இருப்பான் அப்படின்றான். இப்போ எப்படி பாருங்கள், உங்கள் பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். அவனே சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று செய்யுங்க, பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம், நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாமா. இந்த மாதிரி ஜனங்க இன்றைக்கி விடுவிப்பேன்னு சொல்லி ஏமாற்றப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. வெளியே சொல்கிறதில்ல, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் அழிஞ்சு போச்சு, இப்படி சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. எந்த மார்க்கெட்டில் போடணும் என்ன செய்யணுன்றது யாருமே தெரியாது. ஆசை வார்த்தையை நம்பி போன நிறைய பேர் இருக்காங்க, இப்படி அழிஞ்சு போன நிறைய பேர் இருக்காங்க. இதில் நீங்களான கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு காரியத்தில் விழுந்து விடாமல் இருக்க என்ன செய்யணும்? சங்கீதம் 91 வாசிங்க. 91:14. வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்ற, எப்படி யாரை விடுவிப்பேன்னு சொல்றாரு? அவர் மேலே வாஞ்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. பணத்து மேலேயோ சொந்த பந்தங்கள் மேலேயோ உங்கள் திறமையிலையோ இதில் வாஞ்சியா இல்லாமல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையை நம்புவான், மருத்துவத்துறையை நம்புவான். ஐயோ எனக்கு அது விடுவிக்குமா நோயிலிருந்து. ஒரு சில பேர் யாராவது சொல்கிற வார்த்தையை நம்பி விடுவான், இதில் விடுவிக்கப்படுவோமன்ட்டு. ஒருத்தன் என்ன பண்ணால், இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போனான் ஒரு ஆள், சும்மா டூர் போனான். ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா தொப்பை வச்சுருக்கான். அவருக்கு அவர் வீட்டில் இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஆள் நல்லா குண்டாயிட்டார். சரி, டூர் போனார்ல, அங்கே பார்த்தா ஒரு போர்டு போட்டிருந்தான், தொப்பையிலிருந்து விடுதலை. என்ன போட்டுருந்துச்சு? தொப்பையிலிருந்து விடுதலை. அவர் வயசு, அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். தொப்பையிலிருந்து விடுதலை இன்னொன்று பார்த்தான். ஏன்னா இவன் என்னடா போர்டு இந்தியில் வைக்கிறதுக்கு பதிலாக தமிழில் போட்டிருக்கானே, எப்படா இவனுக்கு தொப்பையில் விடுதலை தருவான் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா
அங்கே இருந்த ரிசப்ஷனில் கேட்டான், எப்படிம்மா தொப்பையிலேருந்து விடுதலை பண்ணுவீங்கன்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, நீ எப்படி முதல்ல இங்கே வந்து தமிழில் எப்படி போர்டு வச்சிங்கனாக்கா, இல்லை தமிழ்நாட்டில் தான் வச்சோம், அங்கே இருக்கும்போது யாரும் வரல அதிகமாக, ஆனால் இங்கே வச்சப்பறம் தான் ஆள் வருது அப்படின்ட்டான். அந்த அம்மா சொல்லணும், சரி என்ன செய்யணும்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்லிச்சு, 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா சாதாரண ட்ரீட்மெண்ட்டு, 2000 ரூபா கொடுத்தீங்கன்னாக்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்ட்டான். உடனே இவர் பார்த்தாரு, சரி தொப்பையிலேருந்து எவ்வளோ நேரத்தில் விடுதலை, கரெக்டாக 1 ஹவர் தான் அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. சரின்னு சொல்லிட்டு இவன் ஒரு 1000 ரூபா கொடுத்தான். கொடுத்து எங்கே போகணுன்னு கேட்டான். அதான் அந்த ரூம் உள்ளே போங்க, இந்த ரூம் உள்ளே போங்க, ஆனால் ஒன்று உள்ள ட்ரீட்மெண்ட் 1 ஹவர், இடையில நீங்கள் வெளியே வர முடியாது, அங்கே தான் இருக்கணும், 1 ஹவருக்கு அப்புறம் நானே திறந்து விட்றேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லி அந்த ரூம் உள்ளே போனால் பாருங்கள், அங்கே பார்த்தா ஒரு 20 வயசு பொண்ணு ஒன்று நிற்கிது அங்கே அரக்குற ட்ரெஸ்ஸோட. அந்த ரூமில் பார்த்தா நிறைய சேர் எல்லாம் கலைஞ்சி போய் கிடக்குது, பெஞ்செல்லாம் கலைஞ்சி போய் இருக்குது. இங்கே போனவொடனே இவனு பார்த்தான், என்னடா இது இங்கே வந்து பார்த்தா ட்ரீட்மெண்ட்டுனாங்க, அங்கே ஒரு பொண்ணு அரக்குற ட்ரெஸ்ஸோடு நிற்கிது, என்னமோ தெரியலையே அப்படின்ட்டு பார்த்தான். இவன் புத்தி கொஞ்சம் மாறிச்சு உனக்கு, சரி இந்த பிள்ளையை தொட்டுலாம் அப்படின்னு இவன் ஓட ஆரம்பித்தான் பாருங்க. ஓடி ஓடி பிடிக்க ஆரம்பித்தான். பிடிக்க ஆரம்பிக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு விடலை, இப்படி ஓடுது அப்படி ஓடுது, சருன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. இவனும் ஓடி ஓடி இழைச்சிட்டான். இழைச்சி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கதவு திறக்க சவுண்டு கேட்குது. திறந்த உடனே, சார் வெளியே வாங்க சார் அப்படின்ட்டான். ஏமா இன்னும் பிடிக்கவே இல்லைம்மான்னு அவன், எப்பா நீ பிடிக்கிறது ட்ரீட்மெண்ட் இல்லை, முதல்ல டைம் ஆகி போச்சு வந்துடுன்ட்டான். வந்த உடனே தொப்பை அளந்து பாருன்னு பார்த்தா தொப்பை ஒன்றும் குறையலை. என்னம்மா இது, நீ தினமா சொன்னால் தொப்பை குறைஞ்சிரும் சொன்னிய, எங்கே குறையவே இல்லையே. அப்போ ஒன்று அந்த அம்மா சொல்லிச்சு, எப்பா இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ இன்னொரு 2000 ட்ரீட்மெண்ட் ஒன்று போறியா, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போறியான்னு கேட்டான். உடனே இந்த ஆள் பார்த்தான், வந்ததான் வந்தாச்சு, 2000 ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துருவோம் அப்படின்னு தொப்பை அளந்து பார்த்தான். அதே அளவு இருந்துச்சு. சரி திரும்ப வேற ஒரு ரூமில் கொண்டு விட்டான். சார் இந்த பக்கம் வாங்கன்னு உள்ளே விட்டான். உள்ளே போனால் அங்கேயும் பார்த்தா ரூம் உள்ள சேர் எல்லாம் கலைஞ்சி கிடக்குது, இந்த எல்லாம் முன்ன பின்ன கிடக்குது. அங்கேருந்து ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி, 90 வயசு பாட்டி ஒன்று வெளியே எட்டி பார்த்துச்சு. எட்டி பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வந்துருச்சு, என்னடா இது 2000 ரூபா ட்ரீட்மெண்ட்னா வயசு கம்மியாக இருக்கும், போய் பார்த்தாக்கா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ அவன் முழிச்சு நிற்கும் போதே அந்த 90 வயசு பாட்டி இவனை விரட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இவன் ஓடுறான், என்னடா இது ஓடுறான், இங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். சேரை தாண்டி ஓடுறான். அந்தம்மா அதுக்கு மேலே தாண்டுது, 90 வயசு, எத்தனை வருஷம் ஓடிச்சுன்னு தெரியல. இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். வெளியே ஓட முடியல, ஏன்னா 1 ஹவருக்கு பிறகு அவங்க தான் திறந்து விடுவாங்க. எப்படியோ தப்பிக்கணும்னு இவனு ஓடி ஓடி பார்க்குறான், முடியலை. கடைசியில் முடியலைப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். டயர்ட் ஆகும்போது கதை தர சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா சார் வெளியே வாங்கலாம், இவன் வந்தான் பாருங்க, ஓடியே வந்துட்டான் தமிழ்நாட்டுக்கு. அல்லேலூயா. வயிறு குறையல, காசு போனதான் மிச்சம். இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட உள்ள காசெல்லாம் பிடுங்கிறதுக்கு கவர்ச்சி திட்டங்கள், போதை ஆசாமிகள் ஏகப்பட்ட வழியில் காசு பிடிங்கிட்டு இருக்காங்க. விடுதலை இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் மேலே வாஞ்சி வச்சா உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. இப்படி உலகத்தில் போதையில் வாஞ்சி உள்ளது, பணத்தில் வாஞ்சி உள்ளவன் பலவித மோகங்களில் உடல் இச்சையில் போய் விழுந்தா உடம்புல உள்ள பலனும் போய் காசு போயிடும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, சங்கீதம் 91:14 திரும்ப வாசிங்க. என்னிடத்தில் வாஞ்சியார் அப்படினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருப்படினால் உயர்ந்த அடைக்கலம் போனஸ். அல்லேலூயா. விடுவிக்கிறது ஒரு பக்கம், அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் வேற. அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம் எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உயர்ந்த அடைக்கலம் வேணும்? ஏன்னா தாழ்ந்த அடைக்கலத்தில் தண்ணி வந்துடும். வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் தாழ்வுலே இருந்தீங்கன்னா வெள்ளம் வந்து மூடிடும். அதனால் அரசாங்கமே பாருங்கள், எங்கள் வீடெல்லாம் காலி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. உங்கள் வீடெல்லாம் ஏன் காலி பண்ணி கொண்டு போனாங்கன்னு தெரியுமா? நீங்கள் தாழ்விலே இருந்தீங்கன்னா வெள்ளம் வந்துடும். அல்லேலூயா. பிரச்சனை வந்துடும். அதுக்காகவே கர்த்தரே என்ன செய்கிறாரு, உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நான் வாஞ்சியார், எப்படிப்பட்ட வாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். உன்னத பாட்டு 2-3 வாசிங்க. எப்படி வாஞ்சியாக இருக்கணுமா வசனம் சொல்லுது. ஆண்டவர் விரும்புகிறத பாருங்க. உன்னத பாட்டு 2-3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். நிழலிலே வாஞ்சியாய் உட்கார்கிறேன்,
மதுரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இங்கே வந்திருக்கிற எத்தனை பேருக்கு மதுரமாக இருக்குது கர்த்தருடைய வார்த்தை? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மதுரம். இது என்னது? காட்டு மரத்தில் கிச்சிலி மரமா? அல்லேலூயா. நேசர் யாரு? கிச்சிலி மரம். உலகத்தில் நிறைய காட்டு மரம் இருக்குது, நிறைய கடவுள் இருக்காங்க, நிறைய கடவுள் வழிபாடு இருக்குது, பலவித வழிபாடு இருந்தாலும் எல்லாமே காட்டு மரம் தான். காட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நான்லாம் காட்டில் சுற்றின ஆள். சின்ன வயசில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த உடமரம், இந்த உடங்கெல்லாம் தின்றுருக்கேன். ஆடு திங்க பார்த்தீங்களா உடங்கா? எத்தனை உடங்கெல்லாம் பார்க்குறீங்களே? இல்லை, இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. நிறைய பேர் இந்த சிறு உடை இருக்கும், இன்னொரு உடங்க வந்து இந்த காட்டில் நிற்க பாருங்கள், சாட்டை வரக்காம நீட்டமாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். அப்போ எங்களுக்கு சாப்பிட ஒன்றும் கிடையாது. கருப்பட்டி உண்டு, இனிப்பில் கருப்பட்டி உண்டு, ரேஷனில் போட்டால் சர்க்கரை உண்டு. சர்க்கரைனா என்னது? சீனி தானே. ரேஷனில் போடுற சீனி, கருப்பட்டி தான் பண்டம், அரிசி தான் பிரதானமான பண்டம். என்ன பண்டம்? அரிசி. அந்த அரிசியை வாயில் போட்டு தின்னா நேரம் உண்டு. என்னுடைய டவுசர் பாக்கெட்டில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருவேன். நான் தான், வேற ஆள் இல்லை. நம்மகிட்ட எப்பவும் பண்டம் ஸ்டாக் இருக்கும். அது குறையாது. ஏன்னா எங்கள் தாத்தா வீட்டிலலாம் நிறைய நெல்லுலாம் உண்டு, வயக்காட்டில் நெல்லாம் உண்டு. அந்த நெல்லுலேருந்து கொஞ்சம் அரிசியெல்லாம் இடித்து போட்டு வச்சுருப்பாங்க. அதை அள்ளி பையில் போட வேண்டியது, கொஞ்சம் தண்ணியை ஊற்ற வேண்டியது, அள்ளி வாயில் போட்டு மம்முன்னு திண்டு அலைவோம். இந்த காட்டுகளோடு சுற்றிட்டு அலைவோம் நாங்கள். இதெல்லாம் ஒரு காலத்தில் காட்டு மரத்தில் கிடந்தோம் நாங்கள். அல்லேலூயா. காட்டு மரத்தில் இருந்து எங்களை இந்த நேசராகிய கிச்சிலி மரத்தை தேடின ஒரே காரணத்தினால இன்னைக்கு உயர்ந்த ஸ்தலத்தில் வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்களும் தேடி வந்திருக்கீங்க. காட்டு மரங்கள் அநேக மரத்தெல்லாம் விட்டுட்டு தான் இந்த கிச்சிலி மரத்தை தேடி வந்திருக்கீங்க. இங்கே வந்து இந்த வசனத்தை கேட்கும்போது எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்குதா? சந்தோஷமாக இருக்குதா? சந்தோஷமாக இருக்கணும். மாத்திரம் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பாவம், மகிமைப்படுத்துங்க ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம வசனம் நமக்கு திருப்தி அளிக்குது. வாஞ்சியாக இருக்கணும். இந்த வசனத்தை கேட்குறதுல ஒரு வாஞ்சியாக இருக்கணும். ஐயோ, இந்த வார்த்தை எனக்கு இன்னைக்கு என்ன வருமோ, நேற்றில் மாறிட்டு நான் துடிக்கணும் உள்ளம். எத்தனை பேருக்கு துடிக்கும் அப்படி? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ, இன்னைக்கு நேற்றில்மாப்பா கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், இந்த வசனத்தை நான் கேட்கணும், இந்த கிச்சிலி மரத்தில் போய் நான் உட்காரணும். காட்டு மரத்தை பார்த்து வாரம் ஃபுல்லாக காட்டு மரம் தான் நம்ம பார்க்குறது. வாரம் ஃபுல்லாக பாரு, உலக மனுஷன்லாம் காட்டு மரம் தான். எவன்கிட்டே போய் நல்லா இருக்கேன்னு கேளு, இருக்கிறேன் அப்படிமா. எங்கே எல்லாம் போச்சு, ஒன்றுமே நல்லா இல்லை, இதான் சொல்லுவான். இவன் பக்கத்தில் கேட்டு சொன்னான்னு வச்சுங்களேன், ஏய் மச்சான் அவன் தலையெழுத்துறா, நீ இப்படி தானே இருப்பான்மா. யார? இவனே நொந்து நூலாக போய் நூடுல்ஸாக இருப்பான். அவன் அடுத்த ஆலோசனை கேட்டான், அவன் என்ன சொல்லுவான்? நேரமே சரியில்லைப்பா, டைமே சரியில்லைப்பா, ஆம்பா அப்படிம்மா. ஆனால் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் என்ன சொல்லுவான்? ஏன்டா எனக்கு இது மறக்க முடியாத ஒரு விஷயம். எங்கள் பக்கத்தில் கடையில் ஒரு மளிகை கடை ஒன்று இருக்குது. அவர் ஒரு நாள் என்னை பார்த்தாரு. பல முறை சொல்லியிருக்கேன், ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியலை. அல்லேலூயா. அவர் என்னை பார்த்தாரு. பார்த்து, தம்பி வியாபாரம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. அண்ணா நல்லா இருக்குண்ணே அப்படின்னேன். ஏப்பா நல்லா இருக்கா? அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார். அந்த அதிர்ச்சி மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவருக்கு. ஆமாப்பா நல்லா இருந்தால் தானப்பா ஒருத்தர் பார்க்க முடியும். யார் அவர்? ஏன்பா வியாபாரம் முன்ன போல இல்லைல்ல அப்படி யாரையும் நீ கேட்பாங்க. ஆமாங்க, முன்ன போல இல்லை, இப்போ தான் சூப்பராக இருக்குமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பேசணும்? இப்படி தான் பேசணும். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாங்க ஒன்றுமே இல்லை நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நீ கிச்சிலி மரத்துக்கு கீழே உட்காரணவன். அல்லேலூயா. அவன் காட்டு மரம், அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட சொல்லணும், எப்பா கிச்சிலி மரத்துக்கு வா, கிச்சிலி மரத்து நல்லா வந்து உட்காரு, நேற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வா, நீ வா, வந்து சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. யாராவது கூப்பிட்ருக்கீங்களா? அப்படி கூப்பிடுங்க. அல்லேலூயா. நீ வா, ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீயே மட்டும் மடக்க குடிச்சா இருப்பீங்க. பக்கத்தில் ஒருத்தன் வந்தால் தெரிஞ்சாலும் வந்தால் என்ன சொல்லுவீங்க? ஏம்மா மச்சான் டீ சாப்பிட்றியா? கேட்க மாட்டோமா? ஒரு போண்டா சாப்பிட்றீங்க, ஏப்பா கொஞ்சம் சாப்பிட்றியா? கொடுக்கமோ இல்லை, கேட்போம் இல்லையா? சர்ச்சுக்கு வரும்போது யாரையா கூப்பிட்டு பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் மட்டும் கிச்சன் மரத்தில் வந்து சாப்பிட வந்திருக்கீங்களா? யாரையா கூப்பிட்டீங்களா? அல்லேலூயா. கூப்பிடணும், அன்பாக கூப்பிடணும். வாங்க பிரதர், வந்து உட்காருங்க, நீங்களும் இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க, இயேசு தர இலவச சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. கூப்பிடுங்க, ஒரு 4 வார்டு கூப்பிடுங்க, வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அல்லேலூயா. முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், நமக்கே வெக்கமாக இருக்கும். ஏண்டா நமக்கே நிறைய பிரச்சனைகள் தான் இருப்போம். அவன் கேட்பான், நீ எப்படி இருக்க? கையில் காசு இல்லாட்டாலும் சந்தோஷமாக இருக்கேன். அல்லேலூயா.
நீ எப்படி இருக்கன்னு கேட்பான், நம்மளும் கேட்பான், பார்க்க தானே செய்கிறோம், உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் வாஞ்சை இருக்கணும் முதல்ல. அப்போ வாஞ்சி உள்ள ஆத்மாவை கர்த்தர் நினைச்சாரு நன்மையினால திருப்தி ஆக்கிடுவார். நன்மையினால திருப்தி ஆக்குவார். எப்படி திருப்தி ஆக்குவார்? எந்த அளவுக்கு வாஞ்சை இருக்கோ அந்த அளவுக்கு. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 நாளாகமம் 29:3 வாசிங்க. 1 நாளாகமம் 29:3. ஆலயத்தின் மேல் வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக அனைத்தையும் தவிர பொன்னையும் வெள்ளியையும் ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதில் கொடுக்கறதுல வாஞ்சை. கொடுக்கறதுலன்னா என்ன இருக்குதோ அதை கர்த்தருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு முடியுமோ கொடுங்க. அதாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயப்படுத்துறதுனால கொடுக்காதீங்க, ப்ரெஷர் பண்ணுறதுனால கொடுக்காதீங்க. கொடுக்குற விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொடுக்குறத அழுத்தம் கொடுக்குறாங்களே அப்படின்னு கொடுக்காதீங்க. நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், எனக்கு அவர் தருவார்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த இருதயத்தை தான் பார்க்குறார். நல்லா தெரிஞ்சுங்க. அந்த இருதயம் எதை நம்ம யோசிக்கிறோம், எப்படி கொடுக்குறோம். ஐயோ அவங்க கொடுத்துட்டாங்க என்னால் கொடுக்க முடியலையே, அதை பார்க்காதீங்க. திராணி என்ன இருக்குதோ அதை செய்யுங்க. அதை நீங்கள் செய்யுங்க. அந்த வாஞ்சையை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இவங்களை விட நான் அதிகமாக செய்யணுமே, அது வேண்டாம், அது வேண்டாம். இவங்க இவ்வளவா, நான் அதோட அப்படி இல்லை. கர்த்தர் என்ன நிலைமை வச்சுருக்காரோ அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி நல்ல கஷ்டப்பட்டு கொடுங்க. இப்போ நான் அடுத்தால பற்றி தெரியாது எனக்கு. நான் நிறைய விஷயத்தில் என்னை பற்றி தான் சொல்லுவேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் பெருமைலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா யாரோ ஒருத்தரை பற்றி சொல்கிறத விட நான் அனுபவிச்சதை நான் சொல்கிறது நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வியாபாரம்லாம் நல்லா அதிகமாக நடக்கும். நம்ம சங்கருக்கு தெரியும் எல்லாமே. நாங்கள் ஒரு காலத்தில் கடலாம் திறந்து தான் இருந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவரும் அதிகமாக நெருங்க நடக்கிற காரியம் என்னென்னா, அதை விட்டுட்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறோம் பார்த்தீங்களா, அதிக வாஞ்சியை செய்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ அதை விட பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இதை தான் கர்த்தர் பெருமையாக நினைக்கிறார். என் பிள்ளை இதை விட என்னைய அவன் செய்கிற தொழிலை விட வருமானமாக நினச்சதை விட என் மேலே வாஞ்சியாக இருக்கான்ல, இந்த வாஞ்சையை அவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய பரிசுத்தம், நம்ம வர்றோம் ஆலயத்துக்கு வர்றோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். எதில் வாஞ்சியாக இருக்கணும்? பரிசுத்தத்தில் வாஞ்சியாக இருக்கணும், உண்மையாக இருக்கிறதுல வாஞ்சியாக இருக்கணும். நம்ம செய்கிற செயல்பாடுகளில் வாஞ்ச எல்லாத்துலையும் கர்த்தர் அப்படியே கலந்துருங்க. எங்கே போனாலும் ஆண்டவர் பற்றி நீங்கள் பேசும்போதே சொல்லணும். எப்பா இதெல்லாம் நமக்கு பிடிக்காதுப்பா. ஒரு சில விஷயம் பார்ட்னர்ஷிப்லாம் சேருவாங்க, வியாபாரத்தில் சேருவாங்க. அப்போ என்ன செய்வோன்னா அதில் ஒரு கலப்படம் பண்ணி தான் அந்த தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன கலப்படம் அப்படின்னா, அவன் ஒரு சாமி வச்சுருப்பான், நம்ம ஒரு சாமி வச்சுருப்போம். இதை கலப்படம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது இல்லை, அதை கட் பண்ணிடணும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி கூட்டணி சேரவே கூடாது. அந்நிய நுகத்தில் போய் வியாபாரத்தில் கனெக்ஷன் பண்ணுறது, கூட்டணி சேர்றது, அது சேரக்கூடாது. ஏன்? கர்த்தர் பரிசுத்தமான ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு வாஞ்சியாக நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் நேரத்தை, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்கள் திறமையை எல்லாம் கர்த்தருக்கு நீங்கள் வாஞ்சியோடு கொடுக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நிச்சயவார், விடுவிப்பார். அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 50:15. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்போ ஆபத்து காலத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. உலகத்தில் உள்ள மனிதர்களை நோக்கி கூப்பிடாதீங்க. எல்லாருமே வருவான், உங்களுக்கு ஆப்போசிட் போயிடுவான். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க, உங்களை விடுவிப்பார். நேரம் வேறு ஆகிட்டே இருக்குது. கர்த்தர் நல்லவர். அடுத்த ஒரு வசனம் ஒன்று வாசிங்க. எரேமியா 30:18 திரும்ப வாசிங்கம்மா. விடுவிப்பேன், பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அடுத்து கர்த்தர் விடுவிச்சிட்டாரு. அடுத்து அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. பட்டயத்துக்கு விடுவிச்சாரு. இவன் வாஞ்சியை கேட்டதுனால விடுவிப்பேன்னு சொல்லிட்டாரு.
அடுத்த வசனம் சொல்கிறாரு, நீ பட்டயத்துக்கு இடம் வாங்க மாட்டாப்பா. காரணம் என்ன? எரேமியா 50:36-37 வாசிங்க. பட்டயம்னா யார்? பட்டயம் என்னது? யாருக்கு இந்த பட்டயம் வரும்? முக்கியமான ஒரு வசனம் எடுங்க. எரேமியா 50:36-37. பட்டயம் யார் மேலே வரும்? பொய்களை பிணைக்கிற மேலே வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பொய்களை பிணைக்கிறது, இது யார் செய்தாலும் என்ன வரும்? பட்டயம் வரும். பொய்யின்னு ஒரு என்ன செய்யணும் என்னன்னா, ஒரு சில பேர் வாயை திறந்தாலே பொய் தான். நம்பி ஒரு வேலையை கொடுக்க முடியல, நம்பி ஒரு பணத்தை கொடுக்க முடியாது. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களா, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா, உங்களை நம்பி கொடுத்துருக்கானா, அதை நீங்கள் எந்த காரணம் கொண்டு தவறாக பயன்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. ஒரு வேலை கொடுத்துருக்கான், இத்தனை மணி வேலையா, அத்தனை மணி கரெக்டாக செய்யணும். பணம் கொடுத்துருக்காங்களா, உங்கள் கையில் பணத்தை கொடுத்துருக்காங்களா, அந்த பணத்தில் நீங்கள் ஒரு பைசா கூட கை வைக்கக்கூடாது. கரெக்டாக கணக்கு கொடுத்துடணும். கொடுத்து பாருங்கள், பட்டயம் உங்களுக்கு வரவே வராது. அல்லேலூயா. நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம். கடைக்கு பின்னாடி ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீடு என்ன, இப்போ இதான் கொஞ்சம் டைம். அப்போ என்னென்னா, பின்னாடி ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீடு நாங்கள் எங்கள் சொந்த வீடெலாம் வாங்கினதுனால அந்த வீடு காலியாக குடனாக தான் வச்சுருந்தோம். வச்சுருக்கும்போது ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா இந்த வீட்டில் ஒரு ஆள் மட்டும் தங்கிப்பார், தங்கின பிறகு தங்கிடுவார். ஏன்னு கேட்டால் வெள்ளம் வந்துருச்சாப்பா அந்த நேரத்தில். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம் நான் சொல்கிறது, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. வெள்ளம் வந்துருச்சு. இவர் தங்கியிருந்த வீட்டில் உள்ள வெள்ளம் தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு ஒரு 3 நாளில் இவர் காலி பண்ணிட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு போயிட்டான். உடனே நானும் எங்கள் வீடு காலியாக தானே இருக்குன்னு சொல்லி சரிப்பான்னு சொல்லி வீட்டுக்கு கொடுத்துட்டேன். இருக்கட்டும், 3 நாள் தானே இருக்க வச்சேன். நடந்தது என்னென்னா, 3 நாள் கழித்து அவரை கேட்குறேன், எங்க 3 நாள் ஆயிடுச்சு தண்ணி வத்திருச்சே அப்படின்னு. அவர் சொன்னார், எங்கள் தண்ணி வத்துனதுலாம் உண்மை தான், ஆனால் வீட்டில் சகதியாக இருக்குது, சகதி கொஞ்சம் காஞ்ச பிறகு நான் வீடு காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லி விட்டாச்சு. 10 நாள் ஆகுது. கேட்குறேன், 10 நாள் ஆகும்போது கேட்குறேன், என்னென்னு கேட்டேன். எங்கள் வீடு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, காஞ்சிருச்சு, ஆனால் கொஞ்சம் ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் ஒரு 3 நாள் தான் இருக்க வச்சிங்க, ஆனால் நான் 10 நாள் தங்கி இருந்ததுனால இந்த மாதம் வாடகையை கொண்டு போய் பில்டிங் ஓனர்கிட்ட கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டார். யார்? ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு வந்தவர் இப்போ 3 நாள் தாண்டி 10 நாள் ஆகுது. 10 நாள் முடியும் போது என்னுடைய அனுமதி இல்லாமலேயே கொண்டு போய் 1 மாதம் வாடகையை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டார். இப்போ நான் திரும்ப கேட்குறேன், ஒரு 5 நாள் கழிச்சு 15 நாள் ஆகுது, என்னங்க 1 மாதம் வாடகை கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்க, 3 நாள் சொன்னீங்க, 10 நாள் ஆச்சுது, ஒரு 5 நாளில் போயிடுவோம் நீங்கள் போலி அப்படின்னு ஒன்று சொன்னார். 1 மாதம் வாடகை கொடுத்தாச்சுல, இந்த 1 மாதம் மட்டும் நான் இங்கே இருந்துட்டு போயிடறேன் அப்படின்னாரு. ஆடாடா, அதுவும் கரெக்டு தானே, 1 மாதம் வாடகை கொடுத்தாச்சுல அப்படின்னு விட்டுட்டேன். விட்ட பிறகு பார்த்தா அதுக்கடுத்த மாதம் அதே மாதிரி போய் எனக்கு தெரியாமலே போய் வாடகை கொடுத்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நான் வாடகை கொடுத்துட்டேங்க, இந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன்றாரு. இப்படி காலங்கள் போய்கிட்டே இருக்குது. போக லாஸ்ட்டில் பார்த்தா அவர் 2 பேர் கூட்டி கொண்டு விட்டான் பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் இந்த வீட்டை அவங்க அபகரிச்சிட்டாங்க. இப்போ நீ வெளியே விட்டாங்க. பொய் எப்படி போய் பாருங்க, ஒருத்தன் பண்ணுற அவன் செய்த பொய் என்னை தூக்கி வெளியே நம்மளை தூக்கி, அந்த வீடு அக்ரிமெண்ட் நம்ம பேரில் இருக்குது, வெளியே தூக்கி விட்டுட்டாங்க. அவங்க 3 பேர் உள்ளே உட்காந்துட்டாங்க. இப்போ பாருங்க, பொய் வந்துட்டுல, பொய்யை பிணைச்சிட்டாங்கல்ல. இப்போ பாருங்க, பட்டயம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் நானும் எந்த இடத்துல உண்மை இல்லாமல் இருந்தாலும் சரி, பட்டயம் வரும். நமக்கு தெரியாது எப்படி பட்டயம் வேலை செய்யன்றது. பாருங்க, முதல்ல இந்த ஏமாத்தனம் பார்த்தீங்களா, அதில் உள்ள 2 பேரில் உள்ள ஒரு பையன் ஒருத்தன் சாவுறான். இது எப்படி நடக்கும் பாருங்க. இது நான் பார்த்தது, என் கண்ணால் அனுபவ ரீதியாக பார்த்தது. பையன் ஒருத்தன் சாவுறான். அடுத்து இன்னொருத்தர் இருக்கார், அவரு கொஞ்ச நாள் கழிச்சு அவரு ஒரு பக்கத்தில் கடை வச்சுருக்காரு. ஒரே பில்டிங்கில் 2 பேர் கடை வச்சுருக்காங்க, பின்னாடி வீடு இருக்குது. இந்த 2 பேர் சேர்ந்து தான் இந்த வீட்டை இப்போ எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. என்னை தூக்கி வெளியே விட்டுட்டாங்க, வீட்டுக்கு வரக்கூடாதுட்டாங்க. இப்போ நான் கர்த்தர்கிட்ட முறையிடுறேன், பட்டயம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நீங்களும் நானும் வணங்குற ஆண்டவர் சாதாரணமானவரில், அவர் உறுதியாக பட்டயத்தோடு இருக்கிறவர். அல்லேலூயா.
எப்பவும் பட்டயம் இருக்கும், பட்டயம் இருக்கும். பொய் சொல்கிறோமா? பொய் நாவ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சாதாரணமான விஷயம் இல்லை. எங்கேயும் பொய் புரட்டு நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யும்போது என்ன நடக்கும்னா பட்டயம் வந்துடும். ஏன்னா கிதியோன் சொல்கிறான், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்ன்றான். கிதியோன் உள்ளது கர்த்தருடைய பட்டயம். பட்டயம் எங்கே இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தனை கொல்றார் ஆண்டவர். நடந்த சம்பவம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இப்போ கடைக்கு பின்னாடி உள்ள 2 பேரில் உள்ள ஒருத்தனுடைய பையன் சாவுறான். அடுத்து இன்னொருத்தருடைய கதையை கேளுங்க. அவர் அந்த கடையிலேயே உட்கார விடாத அளவுக்கு கடன் பிரச்சனை வருது. அவருக்கு ஒரு பட்டயம் விரட்டுது. அவரை வீட்டை விட்டு துரத்துறாங்க கடன் தொல்லையால். வீட்டை விட்டும் ஓடிட்டாரு, கடையை விட்டும் ஓடிட்டாரு. ஓடுறாரு, வேற இடத்துல போய் கடை வைக்காரு. அங்கேயும் ஒரு பட்டயம் விரட்டிட்டு வருது, ஓடிட்டாரு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ அவர் நடத்துகிற கடை ஒன்று இருக்கு பாருங்க, விட்டு ஓடினார்ல, அந்த கடையை இன்னொரு ஆள் வந்து எடுக்கிறாரு. எடுக்கும்போது நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, எப்போ இந்த கடையை நீ வந்து எடுக்கிற, வீடையும் உனக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே ஒரு பட்டயம் ஒன்று இருக்குது. என்ன பட்டயம்? என்னை பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கின பட்டயம் ஒன்று இருக்குதுப்பா. நீ அந்த பட்டயத்தை அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருன்னு அப்படி சொல்கிறேன். அவன் சொன்னான், அது எப்படிங்க தர்றது அப்படின்னு சொல்லிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? 39 வயசு தான் ஆகுது. எக்ஸசைஸ் பண்ண போனால் தலைகீழ நின்றுருக்கான். ஒரு இடத்துல போய் கழுத்து எலும்பு ஒடிஞ்சு செத்து போயிட்டான். பட்டயம். நான் சொல்கிறதெல்லாம் நான் உண்மை நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் யாருமே எங்கேயும் இந்த பட்டயத்துக்கு ஆளாகக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் எச்சரிக்கை. நான் பார்த்தது எலும்பு ஒடிஞ்சு செத்து போயிட்டான். செத்து போய் இப்போ அந்த கடையெல்லாம் இப்போ ஒரே பிரச்சனையில் இருக்குது. இப்படி வீடு கடையெல்லாம் பிரச்சனையில் இருக்குது. ஆனால் நம்மளை பாருங்கள், நம்மளை என்ன பண்ண தெரியுமா கர்த்தர்? 250 ரூபா வாடகைக்கு போன இடம் தான் அது. பக்கத்தில் நமக்கு ஒரு பெரிய பில்டிங்கை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. சொந்தமாக. இதெல்லாம் வாடகைக்கு தான் இது நடக்கிற சமாச்சாரம். வாடகைக்கு வந்தவன் நம்மளை வெளியே அனுப்பி விட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை பாருங்கள் தனியாக சொந்தமாக இடம் வாங்கி அனுமதி கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆனால் அவங்க பட்டயம் பாருங்கள், ஒவ்வொருத்தையும் விட்டு ஆளை காலி பண்ணுது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே, இதெல்லாம் என்னப்பா எப்படிப்பா நடக்குது? இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒரு பொய்யால், ஒரு பொய் சொல்கிறதுனால நடக்கிற காரியம் அந்த பட்டயம் அங்கேயே நிற்கிது. அதனால் என்ன எச்சரிக்கையாக சொல்கிறேன், எந்த இடத்துலையும் பொய்களுக்கு யாரும் இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. பொய்ன்னு ஒன்று நிறைய பேர் நினைப்பாங்க. வியாபாரத்தில் ஐயோ பொய், ஒரு ஆள்கிட்ட சொல்லி வியாபாரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், எங்கள் வியாபாரம்னா பொய் பேசாமல் எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு என்ன கேட்குறாரு. பொய் பேசாமல் வியாபாரம் பண்ண முடியுமா? முடியும். ஏன்? இப்போ இந்த புக்கு இருக்குல்ல, இந்த புக்கு விலை வந்து 100 ரூபா. நான் வாங்கின விலை 100 ரூபா. இந்த புக்கு வாங்கின விலை எவ்வளவு? 100 ரூபா வாங்கியிருக்கேன். எவ்வளோ? ஒரு 120 ரூபா விற்கலாமா? 20 ரூபா லாபம் வச்சு விற்கலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து ஒருத்தன் கேட்குறான், ஒரு ஆள் வந்து இப்போ கேட்குறாரு, சங்கர் வந்து கேட்குறாப்புலானே புக்கு கொடுங்கன்ட்டு. அப்போ நான் நினச்சப்பா 120 ரூபான்றேன். உடனே சங்கர் கேட்குறாப்புல, ஏன்ட்ட அண்ணே விலை கம்மியாக கொடுங்கண்ணே, ஒரு 100 ரூபா தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லணும்? முடியாது. அவ்வளோதானா? முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதில் பொய் இல்லை. ஆனால் எப்பா இது நான் வாங்கினது 110 ரூபாப்பா, யார் சொல்கிறது பொய்? இப்போ வியாபாரி ஆகிய நான் தானே பொய் சொல்கிறேன். இந்த பொய் எனக்கு தேவையா? நான் என்ன சொல்லணும்? கஸ்டமர் கேட்பார், 20 ரூபா கம்மி கேட்கத்தான் செய்வார். நான் என்ன முடியாதுன்னு சொல்லணுமே தவிர, இது எனக்கு நானே அந்த ரேட்டு வாங்கலப்பா, அதோட அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு சொன்னேன்னா பொய் அங்கே தான் ஆரம்பமாகுது. அல்லேலூயா. அப்போ ஒரு வியாபாரி நான் தான் கெடுக்கிறேன். முடியாதுன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இப்போ நிறைய இந்த வியாபாரத்தில் எது பொய் எது நியாயன்றது தெரியாமல் நிறைய வியாபாரி குற்ற உணர்வோடு இன்றைக்கி இருக்காங்க. அப்படி இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தன் படிக்கிறான், பிஇ படித்த ஒருத்தன் இருக்கிறான். பிஇ படித்த ஒருத்தனுக்கு சம்பளம் பார்த்தா 1 லட்சம்ன்றான். ஒருத்தன் 12,000 ரூபான்றான். 12,000 12,000 என்னையான்னு கேட்டால் படிப்பு ஒன்று தான். இப்போ 1 லட்சம் வாங்குறோன்னு போய் அவன் அநியாயமாக சம்பளம் வாங்கன்னு யாராவது சொல்கிறானா? பாராட்டுறான்யா. பிஇ படித்த ஒருத்தன் 1 லட்சம் வாங்குறான்னா பாராட்டுறான். ஆனால் 12,000 தான் வாங்குறேன்னு சொல்கிறேன், திட்டுறான். ஏன்? அப்போ அதிகம் வாங்குறவன் தப்பு தானே பண்ணுறான். அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்லை. அவனுக்கு தேவையான படிப்புக்கு வேண்டி அவனுக்கு என்ன சம்பளம் வேணுமோ அதுக்கு இடத்துல அவன் உட்காந்துருக்காம, அவ்வளோதான். அல்லேலூயா. இவனுக்கு இது போதும் உட்காந்துருக்கான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
அதனால் இதில் குற்ற உணர்வு வேண்டாம். எதில் நீங்கள் உங்களுக்கு நம்பி கொடுத்துருக்காங்களோ உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த ஆஃபீஸில் விட்டாங்களோ எங்கே விட்டாங்களோ அங்கே உண்மையாக இருங்க. அவர் 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் ஒரு ஆஃபீஸில் வாங்க சொன்னா அந்த சில்லறையை கொண்டு கரெக்டாக கொடுத்துருங்க. இன்றைக்கி எல்லாம் என்ன திரும்ப சொல்கிறான், நாங்கள் அலைஞ்சு வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 10-20 டீ சாப்பிட்றதுக்கு. இவன் இந்த டீ சாப்பிட்றதுலேயே போயிடுவான். டிஃபன் கிடைக்காது கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. இவர் கடைசியில் டீ கூல்ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் குடிக்க முடியும். டிஃபன் காசு கிடைக்காது, உயர்வு கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் சின்சியராக இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ பொய் இந்த ஆதியாகமம் ஒரு வாசிங்களா, ஒரு வசனம். ஆதியாகமம் 37, 34, 33, 34 வாசிங்க. யாக்கோபு அதை கண்டு, என் குமாரனுடைய அங்கிதான் துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது, புலம்பி வஸ்திரங்களை கிழித்து இருட்டு கட்டிக்கொண்டு துக்கித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு பையன் இறந்துட்டான்னு சொல்லி இவன் அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறான் பாருங்க, செத்துட்டான்னு சொல்லி ஒரு பொய்யை தான் சொல்கிறாங்க. ஒரு பொய்யை தான் சொல்கிறாங்க. சொன்னதுனால பாருங்க அந்த அப்பா அழுதுகிட்டே இருக்கான், சாவறது வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறான். ஒரு பொய் சொல்கிறான், பையன் இளைய குமாரன் யோசேப்பு செத்து போயிட்டான்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். வேற பெரிய பொய் சொல்லலை, செத்துட்டான்னு சொல்லி சொன்னான். சிம்பிளாக ஒரு பொய் சொன்னான். அவன் அப்பா கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற ஒரு சில சின்ன பொய் கூட குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை அழ வச்சிடும். அந்த அழுக ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஏன்னா இந்த யோசேப்புக்கு பிறகு அவன் அண்ணன்மார் எல்லாம் பாருங்க சாப்பாடு கூட இல்லாமல் தெருவாக தான் சுற்றி இருக்கான். வசனம் பைபிள் அப்படி தான் இருக்குது. இவனுக்கு சொன்ன பொய்யினால தான் கருத்து பாருங்க பெரிய பஞ்சத்தையே கொண்டு வந்துட்டாரு. பட்டம் எங்கே நிற்குது பாருங்க. இவனுங்க பண்ண தப்பால் தேசம் முழுதும் பஞ்சம். அப்போ நீங்கள் செய்கிற நீங்கள் சொல்கிற நீங்களும் நானும் சொல்கிற சின்ன பொய்யால் குடும்பம் முழுவதும் பஞ்சம், குடும்பம் முழுவதும் தரித்திரம். ஒரு சில பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கையால் இவங்க செய்கிற தவறுகளால் படிக்க போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல செய்கிற தப்பால் அந்த குடும்பம் பாருங்க கடைசி வரைக்கும் கண்ணீரில் இருக்கும். வயசானவங்க ஏன் இவன் சொல்கிற பொய், நீங்களும் நானும் எங்கே இருக்குமோ அங்கே பொய்க்கு விலகணும் முதல்ல. ஹல்லேலூயா. பொய் வேண்டாம். என்ன இருக்கோ அது போதும், என்ன இருக்கோ அதை செய்யுங்க. நான் ஆண்டவர் கிருபையினால சொல்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு 2005 ஒரு சர்ச்சில் காணிக்கின்ற வேலை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. காணிக்கின்ற வேலை கொடுத்தாரு எனக்கு. அப்போ எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், ஏம்மா என்னை இந்த மாதிரி சர்ச்சில் காணிக்கின்ற கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்போ 4 நாள் 8 நாள்லாம் செல்லும். எத்தனை பேர் 4 நாள் தெரியும்? 25 பைசா. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது, அந்த காலத்து ஆளுங்களுக்கு தான் தெரியும். 25 பைசா 50 பைசாலாம் தெரியும். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஐயா நீ போகிறது நல்லது, ஆனால் கீழே எங்கேயாவது 4 8 இருந்தால் கூட 4 இருந்தால் 75 பைசா சேர்த்து 1 ரூபாயா கணக்கில் போடணும். எவ்வளவு சேர்த்து போடணும். 50 பைசா கிடந்துச்சுன்னா கூட 50 பைசா போட்டு 1 ரூபாயா நீ போட்டு தான் வரணும். எந்த காரணம் கொண்டும் இது 4 எடுத்து பையில் போட்டுறாத, உனக்கு பட்டயம் வந்துடும். யார்? அம்மா சொல்லி கொடுத்தது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக எனக்கு அந்த வேலை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஹல்லேலூயா. கணக்கு முடிக்கும் போது எக்ஸ்ட்ரா போட்டு தான் முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்காரு. கர்த்தர் மட்டும்தான் இதுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள் ஒரு குறையில்லாமல் கர்த்தர் வச்சுருக்கார். ஹல்லேலூயா. குறைய வைக்கல. எனக்கு நான் கேட்பேன், ஆண்டவரே இதெல்லாம் எப்படிப்பா நடக்குது? இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்கள், உண்மை உள்ள மனுஷன், நான் உண்மைக்கு பாத்திரமான நல்லதான், தகுதி இல்லாதவன் தான். ஆனாலும் இந்த விஷயத்தை நான் கரெக்டாக செய்கிறதுனால நிறைய விஷயத்தில் உண்மை இல்லாமல் நான் இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் இந்த விஷயத்தை நான் சரியாக செய்கிறதுனால உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு வசனம் பார்த்தீங்களா? நான் அனுபவிச்சுட்டே இருப்பேன். சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பரிபூர்ணத்துக்கு காரணம் என்னப்பா? நீங்கள் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. நீங்கள் போட்ட பிச்சை ஒரு சில இந்த 2000 நோட்டெல்லாம் வந்த புதுசில் நாங்கள் காணிக்கணும் போது காலில் போட்டு மிதிச்சிட்டுலாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அவ்வளவு பணம் வரும். நாங்கள் இருந்த சபையில் அவ்வளவு பணம் வரும். ஏன்? ஒரு சில அவசரத்துக்கு வெளியே போனாக்கா பணத்தை போட்டு மிதிச்சு தான் போவோம். கிருபை. ஆனாலும் அந்த ஒரு 4 நாள் கூட கண்ணு வைக்க கர்த்தர் எனக்கு விடலை. ஹல்லேலூயா.
கிருபையாக இருந்தார், இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். இதெல்லாம் நான் பெரிய கிருபைன்னு தான் நான் நினைப்பேன். பிச்சை தகுதி இல்லாதவன், 5 பைசா 1 பைசாலாம் இல்லாமல் கிடந்தவன், பிளாட்பாரத்தில் கிடந்து கஷ்டப்பட்டவன், பிளாட்பாரத்துலேருந்து ஒரு பேப்பர் வந்து 6 பைசா லாபம். இந்த பழைய எம்எல்ஏ யசோதன ஒரு அம்மா உண்டு, அந்த மாதிரிலாம் செத்து போச்சு. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் கொண்டு போடுவேன் வீட்டில், லாபம் தெரியுமா 6 பைசா. அந்த 6 பைசாலேருந்து கருத்து ஆரம்பிச்சார் பாருங்க. இன்னைக்கு பல லட்சம் கோடிகள்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாம் பெரிய கிருபை, சொந்த முயற்சி ஒன்றுமே இல்லை, எல்லாம் கிருபை, பிச்சை. அதனால் உங்களையும் கருத்து என்ன செய்வார் தெரியுமா, அப்படியே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக மட்டும் இருந்துருங்க. 2 விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். எல்லாம் தெரியுமா, ஒன்று செக்ஸில் உண்மையாக இருங்க, 2 பணத்தில் உண்மையாக இருங்க. உங்களை ஒருத்தனும் மனசை ஆட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சொல்லலாம் இன்னும் ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது தெரியுமா, இந்த 2ல் மட்டும் சக்ஸஸாக நின்றுட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா வாலிப வயசு இந்த பிரச்சனைலாம் வரதான் செய்யும், கடந்து தான் வரணும். வந்தாலும் இதில் நீங்கள் நிற்க பலன் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், பலன் தந்துடுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்திருக்கிற சிவனால எல்லாவற்றையும் செய்ய சத்தமா பலன் உண்டு. நம்ம பலத்தில் வாய்ப்பே இல்லை, ஆனால் அவர் பலன் தருவார் கேட்கும்போது. ஹல்லேலூயா. அப்போ கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்காரு. எப்போ இதை மட்டும் இல்லை, எல்லாம் கேட்டு தான் வாங்கணும். ஹல்லேலூயா. இன்னும் நான் ஒரு 4-5 குறிப்பு எட்டு வந்தேன், எல்லாம் டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரு வசனம் மட்டும் சொல்லி வாசித்து முடிச்சுருவோம். சங்கீதம் 32:10 வாசிங்க. அநேக வேதனைகள் உண்டு துன்மார்க்கனுக்கு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. வந்திருக்கீங்க எல்லாரும் என்ன நம்பணும், கர்த்தரை நம்பணுமா. ஹல்லேலூயா. கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அந்த வசனம் வந்து பாருங்க, எரேமியா திரும்ப வாசிப்போம் ஒரு வாட்டி, முடிச்சிருவோம் சீக்கிரமா. எரேமியா 39:18 திரும்ப வாசிங்க. நிச்சயமாக விடுவிப்பேன், பட்டயத்து இறை ஆவது இல்லை, என்னை நம்பினபடியினால் கொள்ளை பொருளை போல இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க நல்லா நம்பிருங்க, எல்லா விஷயத்தையும் நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. உங்க ஜீவனையும் பாதுகாப்பாரு, வருங்காலத்தையும் பாதுகாப்பாரு. என்னை எதெல்லாம் இழந்து போய் வந்திருக்கீங்களோ, எந்த இடத்துலலாம் இழந்த நிலைமையில வந்திருக்கீங்களோ, அதெல்லாம் கொள்ளை பொருள்னு பாருங்களேன். ஜீவனை சொல்றாரு, உயிர் தான் கொள்ளை பொருள். ஒரு மனுஷன் எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் உயிர் இல்லாட்ட என்னங்க பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்கு உயிர் தானே முக்கியம். அப்போ இந்த உயிர் உனக்கு கொள்ளை பொருளாக தருவன்றார். கொள்ளை பொருள் பெரிய பொக்கிஷமாக உனக்கு தருவன்றார். அதே மாதிரி என்னென்ன எதிர்பார்த்து இந்த நாளில் வந்திருக்கீங்களோ, என்ன ஆசையில் வந்திருக்கீங்களோ, என்ன நடக்குமோன்னு தெரியல வந்திருக்கீங்க, எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை முழுவதும் நம்புங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவெல்லாம் ஒரு மாதிரி துக்கத்தில் இருப்பான், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, திடமானதாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கொள்ளை எல்லாமே தரப்போறாரு. இந்த நாளில் வந்துட்டு எல்லாருமே என்ன செய்யணும், இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே கொள்ளை பொருளை எனக்கு தரப்போறீங்கப்பா. இந்த மாதம் முடியுது, அடுத்த மாதத்துல இந்த ஆசீர்வாதம் உங்களை தொடரதான் செய்யும். ஹல்லேலூயா. இந்த வருஷமே போனாலும் உங்கள் ஆசீர்வாதம் உங்களை தொடரதான் செய்யும். எப்போ தெரியுமா, கர்த்தரை நீங்கள் நம்பும் போது முழுசும் நம்பிடணும். எந்த இடத்துல சந்தேகமே படாதீங்க, எந்த இடத்துல சந்தேகப்படாதீங்க. சூழ்நிலை பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இருக்கும், என்ன ஆகுமோன்ட்டு. ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு. உன் நம்பிக்கை நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணில் மூடுவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே